ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்கிற ஒரு உணர்வோடும், நீர் பேசுகிற வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படுத்தி கொள்கிறேன் என்கிற அர்ப்பணிப்போடும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் இந்த பிரசங்க நேரம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையையும் மாற்றங்களையும் நிச்சயமாய் கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் நாம் கனத்துக்குரிய பாத்திரம் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பாத்திரத்தை உங்கள் முன்பாய் நான் தூக்கி வைக்கப் போகிறேன். வேதாகமத்தில் இருந்து ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை உங்கள் முன்பாய் நிறுத்தி, அந்த பாத்திரம் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஒப்பிட்டு நாம் தியானித்து தேவபலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வேதாகமத்தை நீங்கள் புரட்டுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சின்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திற்கு வாருங்கள். அதிலே யோனா என்கிற தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யோனா என்கிற பாத்திரம் தேவனால் கனத்துக்குரிய பாத்திரமாய் தூக்கி அமர்த்தப்பட்ட பாத்திரம். ஒன்று சொல்லுகிறது, அமித்தாயின் குமாரனாகிய யோனா. இந்த யோனாவின் தகப்பன் பெயர் அமித்தாய். அமித்தாயின் குமாரனாகிய யோனா. இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா. எப்பவுமே கனத்துக்குரிய பாத்திரத்தோடு தேவன் இணைந்தே நிற்பார். கனத்திற்குரிய பாத்திரத்தோடு தேவன் பேசிக் கொண்டிருப்பார். கனத்துக்குரிய பாத்திரத்தோடு தேவன் உறவாடி கொண்டிருப்பார். கனத்துக்குரிய பாத்திரத்திற்கு தேவன் வேலை கொடுத்து கொண்டிருப்பார். ஆமென். இந்த யோனாவுக்கு தேவன் ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை கொடுத்தார்? மகாநகரமாகிய நினிவே. 2ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வேலை? என்ன வேலை? மகாநகரமாகிய நினிவேக்கு போகணும். ஐயா, நம்ம தேசம் மகா பெரிய தேசம். இந்தியா உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கிறது. வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு பேர் கிடையாதுங்க. நம்ம நாட்டில் நாம மார்தட்டி சொல்லலாம், நாம் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டில் இருக்கிறோம். ஆமா, அன்றைக்கு இந்தியாவிற்கு தோமாவை கர்த்தர் போ என்று சொல்லி அனுப்பினார். உடனே புறப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த யோனாவோ மகாநகரமாகிய இந்த நினிவேக்கு போக சொன்னால் இவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் யோப்பா பட்டணத்திற்கு போய் அங்கே தர்ஷீசுக்கு போகிற கப்பலிலே ஏறி தேவ சமூகத்தில் நின்று விலகி போனான். எங்க போனாரு? யோப்பா பட்டணத்தில் போய், யோப்பா பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அங்க கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். பிரயாணிகள், கப்பல் வழியாய் பிரயாணப்படுகிறவர்கள் அங்கே அவர்கள் ஏறி இறங்குகிற அந்த துறைமுகமாய் இருந்தது. இந்த யோப்பாவிற்கு போய் நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி தேவ சமூகத்தினின்று விலகி போனான். விலகி போன யோனா நம்பர் 1. விலகி போன யோனா. கர்த்தருடைய பிள்ளைய, உன்னையும் என்னையும் கர்த்தர் கனமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படியாய், மதிப்பிற்குரிய பாத்திரமாய் உருவாக்கும்படியாய் தேவன் திட்டம் வைத்து இந்த நல்ல சபையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. ஆனா அநேக நேரங்களில் இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. இந்த சபை உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைக்கு, இந்த சபை உங்களுக்கு கொடுக்கிற வேலைக்கு நீங்கள் கீழ்ப்படிவது இல்லை. யோனா அதைத்தான் செய்தார். மகாநகரமாகிய நினிவேக்கு போய்
அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எதிராய் பிரசங்கம் பண்ணணும். நேரே போய் நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லணும்னா ஈஸி. அவங்க அந்த பெரிய பட்டணத்தில் அந்த நினிவேல இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இன்னும் 40 நாளுக்குள்ள இந்த நினிவே பட்டணம் அழிய போகுது அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறாரு. இதை சொல்றதுக்கு இவருக்கு பயம் வந்துருச்சு. ஆகவே நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீசுக்கு போகிற கப்பலிலே ஏறி தேவ சமூகத்தில் நின்று விலகி போனான். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை என்னையும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திற்கென்று அழைத்து வா என்று முன்னாக போயிருக்கிறார். ஹல்லேலூயா. வழியையும் வகுத்து கொடுத்து விட்டார், பாதையை செவ்வையாக்கி வைத்திருக்கிறார். ஆமா, உன்னை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். வா மகனே, வா மகளே, வந்து சேர்ந்துரு பரலோக ராஜ்யத்தை வந்து. ஆனால் அங்கே செல்வதற்கான இருதய விருப்பம் இல்லாமல், மனதிலே வாஞ்சை இல்லாமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாய் பாரு. அன்றைக்கு யோனா அப்படித்தான் இருந்தாரியா. யோனா தேவ சமூகத்தில் இருந்து விலகி போனான். எங்க ஏறார்னா தர்ஷீஸ். தேவ சமூகத்தில் நின்று அங்கே யோனா விலகி போனான். விலகி போனான். கர்த்தருடைய பிள்ளைகளை, விலகாதிருங்கள். சரி, இப்போ தர்ஷீஸ்ல போய் சேர்றதுக்காக இவர் கப்பல் ஏறிட்டாரு. கப்பல் ஏறியவர் எல்லாரும் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, அக்கா நீங்க எங்க இருந்து வந்து வாரீங்க? நீங்க கருங்கடல்ல இருந்தா வாரீங்க, நான் பேக்குளத்துல இருந்து வாரேன், நான் மீராங்குளத்துல இருந்து வாரேன், என்ன அவசரமா போறீங்க தர்ஷீஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவரோ அண்டர் கிரவுண்ட்ல போய் எப்படி தூங்குறாருன்னா, ஆயர்ந்த நித்திரை. என்ன நித்திரை அப்படின்னா என்ன? இடியே விழுந்தாலும் அந்த ஆளி எழும்பாது. அயர்ந்த நித்திரை. நித்திரை பண்ணிய யோனா, உறங்கி போன யோனா உறங்கிட்டான். ஐயா, இன்னைக்கு நிறைய உறக்கம் சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு. போங்க, தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஒரு நாள் கப்பல் இப்படி ஆடம் பாருங்க, எவனாவது வந்து பிட்டியில வந்து ஒரு மிதி கொடுப்பான் எழுப்புல. ஆமா, நீ ஒழுங்கா தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காம, தூங்கக்கூடாத நேரத்தில் விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் வந்து எங்க மிதிப்பான்? வீட்டில் வந்து டம்முன்னு மிதிப்பான் எழுப்புல. சபையே, உறங்கிறாத, தூங்கி போயிராத, தூங்கிறாத. அயர்ந்த நித்திரை. ஆரம்பத்தில் ஒரு ஆளுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல முதல் மனிதன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. எதுக்காக? எதுக்காக? விலா எலும்ப உருவி எடுக்கணும். ஆபரேஷன் நடக்க போகுது. ஆமா, நம்முடைய ஆண்டவர் முதல் ஆபரேஷன் ஆர்த்தோ தான். எலும்பு உருவுறாரு, விலா எலும்ப உருவணும். ஹல்லேலூயா. விலா எலும்பில் ஒன்றை உருவும்படியாய் தேவன் அயர்ந்த நித்திரையை ஆதாமுக்கு கொடுத்தார். எதுக்கு? எதுக்கு? வலிச்சிடக்கூடாது. ஏவாளுக்கா? ஏவாளுக்கு ஏற்ற துணைக்குதான். அயர்ந்த நித்திரை எதுக்கு கொடுத்தாரு? வலிச்சிடக்கூடாது. எவ்வளோ அக்கறை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமாயா, எனக்கு ஒரு வழின்னு அவர் துடிச்சிருவாரு. நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டுறாரு, அவர் பாட்டுக்கு காதை பத்திக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன வழி வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமாக இருக்கிற தேவன். ஆதாம உயிரோடு போட்டு உருவி இருக்கலாம்ல. அப்ப அனஸ்தீசியா கிடையாது, மயக்க மருந்துகள் கிடைக்காது, மயக்க டாக்டர்ஸ் கிடையாதுல்ல. அப்படியே உருவி இருக்கலாம்ல. வலியாம அந்த எலும்பை எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அயர்ந்த நித்திரை என்பது என்ன? மயக்க நிலைக்கு போயிடுறது.
இன்றைக்கும் சபைக்குள்ளே மயக்க நிலையில் இருக்கிற விசுவாசிகள் பெருகினதுனாலதான் பிசாசு இன்னும் கொக்கரிக்கிறான். விக்கிரக ஆராதனை இன்னும் பெருகிட்டே இருக்கு. சபையே, நீங்க நானும் விழித்தெழுவோம் என்றால், கனத்துக்குரிய பாத்திரமாய் எழும்பு விடுவோம் என்றால், பிசாசின் ராஜ்யம் முடங்கி விழும். ஹல்லேலூயா. அயர்ந்த நித்திரை, அயர்ந்த நித்திரை, மயக்க நிலை, மயக்க நிலைக்கு போயாச்சு. எல்லாரும் அங்க கடந்து குமுறாங்க. ஐயோ, கப்பல் மூழ்க போகுது, செத்து போயிருவோமான்னு இருக்கும்போது யாரோ ஒரு புண்ணியவான் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, நித்திரை, மயக்கம். ஆமாங்க, இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற அநேகருக்கு மத்தேயு 13:22 சொல்லப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இவங்க சபைக்கு எதுக்கு தெரியுமா வருவாங்க? ஆண்டவரே, எனக்கு பொன்னை தாரும், பொருளை தாரும், பணத்தை தாரும், வீட்டை தாரும், மாட்டை தாரும், காரை தாரும், அதை தாரும், இதை தாரும், தாரும் 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 தாரும். இதுக்காகவே அவங்க வருவாங்க. இவர்கள் ஐஸ்வர்ய மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், உறங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள். பேதுரு எழுதுறாரு 2ஆம் கடிதத்தில் 2:14, விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், இச்சை. சபைக்குள்ளே இச்சங்க, போறதுதான் ஆவிக்குரிய சபை, போறதுதான் அங்க இருக்கிறது தான் ஆவிக்குரிய ஆராதனை. ஆனா உள்ள இருந்துகிட்டே திருட்டு பார்வை, விபச்சார மயக்கம், விபச்சாரத்தில் உறங்கி கொண்டிருக்கிற விசுவாசிகள் எழும்பிரு. இன்னைக்கு இதுதான் உனக்கு அடி, இன்னையோட விட்டுரு. ஹல்லேலூயா. இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுத்து செல்போன்ல அடிமைப்பட்டு எங்கேயோ இருக்கிற எவனோடோ எவளோடோ பேசிட்டு நீ பல்ல காட்டிட்டு இருந்த, இன்னைக்கு உன் உறக்கத்தில் இருந்து, விபச்சார மயக்கத்தில் இருந்து எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விபச்சார மயக்கம். ஆமா சபையே, இது மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டிகளை உருவாக்குகிற இடம். மணவாளனை எதிர்நோக்கும்படியாய் 10 கன்னிகைகளை அழைத்து வர வைத்திருந்தார்கள். இந்த 10 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். நித்திரை மயக்கங்க, அவங்களால இருக்கவே முடியல. அவ்வளவுதான், முடிஞ்சு அப்படியே தூங்கி போனார்கள். திடீரென்று நடுராத்திரியில மணவாளன் வருகிறார் அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே 10 படபடபடன்னு கிளம்புனா 5 லைட் எரிய மாட்டேங்கி. 5 விளக்குகள் எரிகிறது, 5 விளக்குகள் எரியவில்லை. காரணம், விளக்கிற்கான எண்ணெய் அங்கே இல்லை. ஓடுகிறார்கள் கடை வீதிக்கு, ஓடுகிறார்கள் கடை வீதிக்கு. வாங்கி கொண்டு வரும் முன்னே மணவாளன் புறப்பட்டு போய்விட்டார், கதவும் பூட்டப்பட்டு விட்டது. தட்டுகிறார்கள், நாங்கள் வந்து விட்டோம், எங்களுக்கும் கதவை திறந்து விடுங்கள். உள்ளிருந்து பதில் வந்தது, உங்களை அறியேன். சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தூக்கத்தை விட்டு எழும்பிரு, எழும்பு. இந்த ஆளு யோனா தூங்குறாருயா, நல்லா தூங்கிட்டாரு. இப்போ ஒருத்தர் வந்து தட்டி எழுப்புறாரு, டேய் எல்லாரும் சாக போறோம்டா. சபையே, இந்த உலகத்துக்கு அழிவு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. நாம் கட்டிய வீடு ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆமாம், நாம் போட்டு வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ், நாம் சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நிலையானது தேவராஜ்யம் மாத்திரமே. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு இருக்கு, அதை மறந்து உறங்காத. பெரிய அழிவு, அது பணக்காரனையும் கொண்டு போயிடும், ஏழையையும் கொண்டு போயிடும், படிச்சவனையும் கொண்டு போயிடும், படிக்காத படிப்பறிவில்லாதவனையும் கொண்டு போயிடும், பெரியவனையும் கொண்டு போயிடும், சின்னவனையும் கொண்டு போயிடும், ஆணையும் கொண்டு போகும், பெண்ணையும் கொண்டு போயிடும், எல்லாரையும் அழித்து விடும். ஒரு கொடிய அழிவு நிறைந்த நாள் இந்த உலகத்திற்கு இருக்கிறது. மேலே பார்க்குறோம் பாருங்க, வானம் இது மடமடமடவென்று அகன்று போகும். எப்படி போகுமா? இந்த பூமியை குறித்து வேதம் சொல்லுகிறது, எரிந்து சாம்பலாகிவிடும், எரிஞ்சு குப்பையா போயிடுங்க. ஆமாம், ஒரு பேப்பரில்
தீயை வச்சோன்னா அது எரிஞ்சு எப்படி குப்பையாக போகுதோ அந்த மாதிரி இந்த உலகம், இந்த பூமி ஒன்றுமில்லாத புகையாய் குப்பையாய் போய்விடும். ஒரு பெரிய அழிவு இருக்கு, கவனத்தில் வச்சுக்கோங்க. அது தெரியாம உறங்காத, பாவத்தில் உறங்காத, பண ஆசையில் உறங்காத, உலக மோகத்தில் உறங்காத, விபச்சாரத்தில் உறங்காத, உலகத்தோடு உறங்கி போகாத. எழும்பு, எழும்பு. நல்ல சபையை தந்திருக்கிறாரு, நல்ல போதகத்தை தர்றாரு, கண்டிப்பை தர்றாரு. இன்னும் உறங்காத, உறங்காத. உறங்கினவனை எழுப்புகிறான். எல்லாரும் சாக போறோம்டா, கடல் கொந்தளிக்கடா. எழும்பு, உன் தெய்வத்தை வேண்டு, உன் தெய்வத்தை வேண்டு. எல்லாரும் அவரவர் சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க, நீ உன் தெய்வத்தை கும்பிடு. படபடபடன்னு கீழ்த்தட்டில் இருந்தவன் மேல் தட்டிற்கு வருகிறான். ஹல்லேலூயா. வா, அண்டர் கிரவுண்ட்ல கிடந்து அந்தரங்க பாவத்தில் கிடந்து உழன்று கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, வெளியே வந்துரு. அங்கதான் இருப்பேன், அதுதான் நல்லா இருக்கு, இங்க தான் தூங்குவேன், இதை விட்டு வரமாட்டேன், இருந்துக்கோ. அப்படியே போயிடுவேன். என்ன பண்ண முடியும்? ஆலோசனை தான் கொடுக்க முடியும். செய்யாதன்னு சொல்லலாம். அதுதான் ஆசையா இருக்கியா, அதுதான் நல்லா இருக்கியா, அதை தான் பண்ணுவேன், அப்படிதான் இருப்பேன், இருந்துக்கோ. நீ யாராக இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ அப்படியே வாழ்ந்துக்கோங்க. பிழைக்கணும், தப்பணும்னா வெளியே வந்துரு, கீழ்த்தட்டை விட்டு வெளியே வா. இவர் புறப்பட்டு வெளியே வந்துக்கிறார். வெளியே வந்து அங்கே ஒரு ஆள் சூப்பர் பிளான் கொடுக்குறாரு. நாம சீட்டு போடுவோம், நாம சீட்டு போடுவோம். கில்லாடி ஆள், ஞானமுள்ள ஒரு ஆள் அங்கே உயிர்த்திருக்காரு. எப்படிங்க அந்த யோசனை வந்துச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம் போயிட்டு இருக்கிறோம், ஒரு பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆகி ஏதோ ஆயிடுச்சு. அங்கே போய் யார் காரணம்னு சீட்டா போடுவோம்? சீட்டு போடுவோம்னு சொல்லும், கொண்டு போடுவாங்க. ஆமா, அங்க கப்பல்ல சீட்டு போட்டாங்க. யோனாவின் பெயர் எழுதப்பட்டது சீட்டிலே. சபையே, உன்னோட பேரு சீட்டுல அல்ல, ஜீவ புத்தகத்துல எழுதப்படணும். சீட்டுல ஏன் எழுதுனாங்க தெரியுமா? கடலுக்குள்ள தள்ளுறதுக்கு, உன்னை தள்ளி அழிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கூடாது. உன்னோட பேரு ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு பரலோகத்தில் வாழ்றதுக்கு எழுதப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் அழிவதற்கல்ல, வாழ்வதற்கு நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும். அன்னைக்கு சீட்டில் அவ்வளவு பேர் பேரை எழுதுனாங்க. ஏன் எழுதுனாங்க தெரியுமா? எந்த சீட்டு வருதோ அவனை தூக்கி கடல்ல போடணும். யாரு பேரு எங்க எழுதப்படுது பாருங்க. ஐயா, இந்த யோனா யாரு? இவன் கர்த்தருடைய பாத்திரம், இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவன் தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிறவன், இவன் தேவனோடு நடக்கிறவன், இவனோடு தேவன் ஒவ்வொரு நாளும் உறவாடி கொண்டிருக்கிறார். இவன் பேரு சீட்டில் எழுதப்படுது. உங்க பேரு வேற எங்கேயும் எழுதப்பட்டிருக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பேரு எழுதப்பட வேண்டிய ஒன்று ஜீவ புத்தகத்தில். வேற எங்கேயும் அழிவுக்குரிய இடத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கூடாது. எழுதி குலுக்கி போட்டா சீட்டு யோனாவின் பெயரில் விழுந்தது. இப்போ அந்த கப்பல்ல இருந்து அத்தனை பேரும் நல்லவங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில் உள்ள எல்லாரும் அந்த கப்பல்ல இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நாம எல்லாரும் இருக்கிறோம், பாஸ்டர் பேர்ல சீட்டு விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நம்ம பாஸ்டர்ல இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சிருக்கிறார்ல அப்படி பார்ப்பீங்க. தூக்கல, எனக்கு கையப்படி காலப்படி தூக்கி போடு. எதுக்கு? நாம் பிழைச்சா போதும். ஐயா, இன்னைக்கு உலகமே அப்படிதான் ஓடுது. சுயத்தை நாடி ஓடுற உலகம். சுயமா வாழ்ந்துடாத. அன்னைக்கு அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, யோனா தான் காரணம்.
யோனாவால தான் அந்த பிரச்சனை, யோனாவால தான் எல்லாரும் சாக போறோம் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது தண்டு வலித்து கப்பலை கரைக்கு கொண்டு போயிரும் பார்த்தா கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. எவ்வளோ முயற்சி பண்றாங்க அந்த அண்ணன், கடந்து போட்டு எப்படியாவது இழுத்துறணும்னு சொல்லி இழுத்து பார்த்தா அது இங்க வர மாட்டேங்க, அங்கதான் போகுது. அப்படி 2 எட்டு வந்தாலும் ஒரு பெரிய அலை வருது, அப்படியே இழுத்து பின்னாடி கொண்டு போகுது. பார்த்தா எல்லாரும் போராடுறத பார்த்து நம்ம ஆள் யோனா சொன்னார், விட்டுருங்கடா, இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணண்டா, ஒன்றும் இல்லை, என்னை தூக்கி போட்டுருங்க, நான் தானே காரணம், நானே சுமந்துக்கிறேன், என்னை தூக்கி போட்டுருங்க. வேற வழியே இல்லாமல் யோனாவை கடலிலே தூக்கி போட்டார்கள். விலகி போன யோனா, உறங்கி போன யோனா இப்பொழுது மீனால் விழுங்கப்பட்டான். ஹல்லேலூயா. விழுங்கிடுச்சு. விழுங்கிட்டையா, எப்படியோ வாழ வேண்டியவன், என்னவோ மாதிரி வாழ வேண்டியவன், தேவ மகிமையை சுமந்து தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவன், இப்போ ஒரு பெரிய மீனின் வயிற்றில் விழுங்கப்பட்டு போனான். விழுங்கப்பட்டு போனான். சபையே, ஒருவேளை கர்த்தர் உன்னை அழைத்ததன் நோக்கத்தை மறந்து, உன் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை மறந்து, உன் அபிஷேகத்தை நீ அசால்ட் பண்ணி ஏதோ பாவத்தில் விழுந்து ஒருவேளை எங்கேயோ விழுங்கப்பட்ட நிலையில் இருப்பா என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே டோன்ட் வரி, உன்னை நான் கக்க போறேன் கரையில். ஹல்லேலூயா. இவர் உள்ள போயிட்டாரு, விழுங்கி போட்டுடுச்சு. மீன் விழுங்கின உடனே அங்கே உள்ள இருக்கிறாரியா, உள்ள இருந்து கர்த்தரை நினைத்தார். ஆமென். ஆமாம், இங்கே இப்போ நல்ல ஆராதனையில் உட்கார்ந்து அல்லேலூயா அபிஷேகம் என் தலைமேலே இப்படி பாடும்போது உமாங்கிட்ட மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா எங்கேயோ போய் என்னத்தையோ போட்டு உங்களை விழுங்க பண்ணுவார். அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போனாதான் யோனா திருந்துமான்னு சொல்லி உள்ள போட்டாரியா. கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் போட்டு வெளியே விட்டுருக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் போட்டு வெளியே விட்டுருக்க கூடாது. இரவும் பகலும் 3 நாள் போட்டார், உள்ளே கிடக்குறான். ஏன்யா, எதுக்கு? ஏன்? இவனை உடனே விட்டா வேற மாதிரி எங்கேயாவது ஓட்டம் பிடிச்சிருவான். இவன் கிடக்கும் வரைக்கும் கிடக்க வேண்டிய இடத்துல கிடக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, சில வாழ்க்கை எங்கேயோ இருக்கு. ஐயோ என்னடா வாழ்க்கை, விழுங்கி போட்ட நிலை, விழுங்கி போட்ட நிலை. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் விழுங்கினாரு. தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு போனான் சீஷர்களை கொலை செய்யும்படியாய். மத்தியான நேரத்தில் அந்த டிராக்ல கர்த்தர் இடைப்பட்டார். வழியில் மகா பெரிய பயங்கரமான வெளிச்சத்தில் பவுலோடு பேச ஆரம்பித்தார். அந்த வெளிச்சம் வந்ததுங்க மத்தியான நேரம். மத்தியான நேரத்தில் ஒரு பெரிய வெளிச்சமாங்க, வெளியில் வெட்ட வீதியில். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ வெளிச்சமானவர். ஆமென். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பவுல் சொல்றாரு, நாம எல்லாரும் யாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமா, அவர் பவர்ஃபுல் காட். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறோம். மத்தியான நேரம் பைபிள் அழகா சொல்லுது. மத்தியான நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம். ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்துட்டுனா பரவாயில்லையா, அங்க கொஞ்சம் இருட்டு இருக்கும், வெளிச்சம் தெரிஞ்சு. அது வெட்ட வெளியில வனாந்திரத்தில் ஒரு பயங்கர வெளிச்சம் உண்டாகுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சம் எல்லாம் என் தேவனுடைய வெளிச்சத்திற்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ சூரியன் இருக்குல்ல, வெளியே ஒரு என்னவோ ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸை கட்டிக்கோங்க, வெளிச்சம் தெரியுங்க. ஒரு ஃபோக்கஸை அந்த போஸ்ட்டில் கட்டி வைப்போங்க, அது பயங்கர வெளிச்சமாக இருக்குமா, மேலே இருக்கிற சூரியன் வெளிச்சமாக இருக்குமா? மேலே இருக்கிற லைட் தான் வின் பண்ணும். ஆனால் இந்த உலக வெளிச்சத்தை எல்லாம் தாண்டி அங்கே கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாய் பவுலை சந்திக்கும்படியாய் வருகிறார். பாருங்க, அந்த சந்தித்த உடனே பொத்துன்னு விழுறாரு. அங்கிருந்து சத்தம் வருகிறது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உடனே இவர் கேட்கிறாரு, என்னோடு பேசுகிறது யார்?
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவ்வளவுதான். இயேசு நானேன்னு சொன்னார், அவ்வளவுதான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் செஞ்சிடுறேன். யார் சொல்றா? இயேசுவை ஆராதிக்கிறவர்களை வெட்டி தள்ளிடணும், கொலை பண்ணணும்னு போற ஆளு இப்போ சொல்ற, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்வேன். எத்தனை முறை இந்த ஆலயத்தில் தேவ மகிமையினால் சந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை முறை தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்கான அர்ப்பணிப்பின் அழைப்பை கொடுத்தார், இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லையே. சடனா ஒப்பு கொடுத்தார். நீ நேரே போய் நான் சொல்ற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். 3 நாட்கள். ஹல்லேலூயா. எத்தனை நாள்? ஆமா, இந்த 3 நாட்கள் கீழே விழுந்தாரு பாருங்க, இந்த 2 கண்ணையும் பீச உருவிட்டார். ஹல்லேலூயா. 2 கண்ணும் பார்வை இழந்தது. 3 நாட்கள் அவன் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அங்கே கர்த்தருடைய வேலைக்காக அவன் காத்திருந்தான். அப்போஸ்தலர் 9:8, சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. தமஸ்குவுக்கு போறாயா? 3 நாட்கள். 3 நாட்கள். யோனாவுக்கு எப்படி 3 நாளோ அதே போல சவுலுக்கு 3 நாள். சில நேரம் கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தை கொஞ்சம் நாள் எடுத்து உடைப்பார். ஹல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருந்து திடீர்னு சிக்கிக்கிட்டேனே, கவலைப்படாதீங்க, உடைப்பார் ஒரு நாள். சரியாயிட்டீங்கன்னா உடைஞ்சிரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் உள்ள மீன் வைத்துக்குள்ள தான் இருக்கணும். அது வரையில கண்ணில் ஃபீஸ்ட உருவிட்டார் பாருங்க, அங்கதான் உட்கார்ந்து இருக்கணும். இப்போ 3 நாளாய் கண் பார்வை இழந்தவனாய் அங்க இருந்து கூப்பிடுற, ஆண்டவரே ஆண்டவரே நான் இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேப்பா, நான் இனி உங்க காரியத்தை செய்ய போறேன், நான் என்ன சொன்னாலும் செய்வேன். அனனியா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் கண்களில் இருந்த செதில்கள் போன்றவை விளம்படியாய் செய்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவன் கர்த்தருடைய ஊழியனாய் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, விழுங்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருந்துச்சியா, இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே லாக் ஆகிட்டேன், பிஸ்னஸ் லாக் ஆகிட்டு, வருமானம் லாக் ஆகிட்டு, கடன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேலே இருக்குது, பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விழுங்கப்பட்ட நிலை. டோன்ட் வரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன பண்ணணும்? யோனா அங்கே இருந்து கர்த்தரை நினைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளே இருந்து கர்த்தரை நினைத்தான், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது 3ஆம் நாள் யோனாவை மீனானது கரையிலே கக்கியது. ஹல்லேலூயா. வெளியே வந்துட்டார். ஆமென். கொண்டு வருவார். உங்களை நீங்கள் சந்திக்கிற இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, விழுங்கப்பட்ட நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். செய்ய வேண்டியது ஒன்று, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இருக்கு. ஆண்டவரே என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்க விருப்பத்தின்படி வாழ்வேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரோடு நெருங்கி வாங்க. விழுங்கப்பட்ட யோனா கரை வந்து சேர்ந்தான். ஒரு சேதம் இல்லாமல் வந்தான். ஐயா எழும்பி அவன்பாட்டுக்கு வந்தான். 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால கொஞ்சம் கோமா ஸ்டேஜில் போயிருக்கலாம்ல. கர்த்தர் உங்களை விழுங்க பண்ணுகிற நிலைக்கு கொண்டு போவார்னா ஒரு சேதம் வராது. ஹல்லேலூயா. எங்கேயோ விழுங்கப்பட்டு அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீ செய்ய வேண்டிய ஒன்று, தேவ சித்தத்திற்கு முழுமையாய் அர்ப்பணி. நீங்க என்ன சொல்றீங்களோ செய்வேன் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், இந்த பாவத்தை விடணுமா விட்டுறேன், உமக்காக நான் ஊழியம் செய்யணுமா செய்யறேன் ஆண்டவரே, என்ன வேணுமானாலும் உமக்காக செய்ய வருகிறேன். ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த விழுங்கப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வெளியே வந்தார் யோனா.
மறுபடியும் அதே வேலையோனா, மகாநகரமாகிய நினிவேக்கு நீ போக வேண்டும் என்று 2ஆம் தரம் கர்த்தர் பேசினார். ஆமென். இப்போ நம்ம ஆளு சட்டுப்புட்டுன்னு கிளம்பிட்டு. ஏன்? எதுக்கு? போகலைன்னா பிரச்சனை வரும். சில நேரம் எங்கேயாவது சிக்கல்ல கொண்டு விட்டு தான் அடுத்த ஆளை கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன் தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டத்தை தாண்டி வர வேண்டி இருக்கு. இன்னும் நான் எங்கேயோ குறைவுபட்டு இருக்கிறேன். முதல் அழைப்பு வரும் பொழுதே பேசாம போயிருக்கலாம்ல. இப்ப 2ஆம் தரம் அழைப்பு வருது. டே யோனா, மகாநகரமாகிய நினிவேக்கு போ. நினிவே பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? அதனால தான் என்னவோ 3 நாள் உள்ள வச்சுட்டாரு. 3 நாள் பிரயாணம். பெரிய பட்டணம். ஒரே நாள்ல சுவிசேஷம் சொல்லி முடியாது. அவ்வளோ பெரிய பட்டணம். 3 நாள் ஒரு ஆளு நினிவேயை சுத்தி வரணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும்னா 3 நாள் ஆகும். ஆகவே இவர் முதல் நாள் பேக்க போட்டுட்டு டிராக்ஸை தூக்கிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் 40 நாளில் நீங்கள் அழிந்து போக போகிறீர்கள். முதல் நாள் ஊழியத்தை அங்கங்க எந்தெந்த தெருவிலெல்லாம் நின்று சொன்னாரோ, ரோட்டில் நின்று கத்துனாரோ, கத்திட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்தார் பாருங்க. அன்றே நினிவேயில் இருந்த அத்தனை பேரும் அங்கே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. 2வது நாள் ஊழியத்துக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு நாள்ல 10 வச்சிட்டு வந்தாரு பாருங்க. அது துப்பு 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 துப்புன்னு எரிஞ்சு அரண்மனைக்குள்ள போயிட்டு. ராஜாவுக்கு செய்தி போயிட்டியா? ராஜா கிட்ட போய் யோனா பேசல. ராஜா கிட்ட போய் யோனா பேசல. எகிப்தின் அதிபதி பார்வோனிடத்தில் மோசே பேசினான், என் ஜனத்தை விட்டு விடலைன்னா தலைச்சன் சங்காரம், உன் பிள்ளைகளை கர்த்தர் கொல்லுவார் சொன்னாரு. ஆனா யோனா நினிவே ராஜாட்ட போகல. போகாமலே ஒரே நாள்ல செய்தி காட்டு தீயா பரவுச்சு. எல்லாரும் நம்புனாங்க. சபையே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த உலகம் அழிய போகுதுன்னு. எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நினிவே அழியுதுன்னு சொன்ன உடனே ராஜா முதற்கொண்டு ராஜா அரண்மனையில் இருக்கிற அத்தனை சேவகர்களும் அதை ஒத்துக்கொண்டு நம்பிக்கையோடு அத்தனை பேரும் ட்ரெஸ்ஸை கலத்திட்டு ரெட்டை உடுத்தினார்கள். துக்க வஸ்திரத்தை உடுத்தி சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு ஆடு மாட்டு மேலெல்லாம் ரெட்டை தூக்கி போட்டார்கள். 3 நாள் சக்கு புக்குன்னு அடைச்சிட்டாங்க. ஆட்டுக்கு தண்ணியும் கிடையாது, இறையும் கிடையாது. மாட்டுக்கு தண்ணியும் கிடையாது, இறையும் கிடையாது. கோழிக்கு இறை கிடையாது, பன்னிக்கு இறை கிடையாது, ஒட்டகத்துக்கு இறை கிடையாது. அங்க இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. 3 நாட்கள் இரவு பகலாய் தண்ணீர் குடியாமல் சாப்பிடாமல் ஜனங்களும் மிருகங்களும் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் செய்வேன் என்று சொல்லிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு நினிவேக்கு அதை செய்யாதிருந்தார். ஆமென். நல்ல பிள்ளையாட்டம். முதல் காரியத்தை ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார்ல, அழகா வந்து சொன்னா. அந்த தர்சிசுக்கு ஏன் போகணும்? கீழ்த்தட்டில் போய் ஏன் தூங்கணும்? சீட்டு ஏன் எழுதணும்? ஏன் கடலுக்குள்ள தூக்கி போடப்படணும்? ஏன் மீன் விழுங்கணும்? சபையே, தேவன் அழைப்பு கொடுக்கிறார். உன்னை கனத்திற்குரிய பாத்திரமாய் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். வா மகனே, வா மகளே, உனக்கானதை நீ பெற்றுக்கொள். உன் கிரீடத்தை வேற யாரும் எடுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்துடாத. உனக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிற அந்த தேவலோகத்தில் வந்து சேர்ந்துரு. தேவனோடு வாழ்றதுக்கு ஆயத்தப்படு. வா என்று அழைக்கிறார். அர்ப்பணிப்போடு முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு தருகிறார். மகனே, நீ கனத்துக்குரிய பாத்திரம். விலகாத, உறங்காத. விழுங்கப்பட்டு விடாதே. உன்னோட மீறுதலின் நிமித்தமாய், உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய்
சில நேரம் விழுங்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டாய். மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு. உன்னை அர்ப்பணி. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.